வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஒழுங்காக பள்ளிக்கு சென்று வருகிறீர்களா? உடம்பை பார்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, மனசையும் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சரியாம்மா? அப்போ தான், ஏன்னா நீங்கள் +2 ரொம்ப பொறுப்பான ஒரு நேரத்தில் இருக்கீங்க. பரீட்சை நேரத்தில் எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் இனிதாக பரீட்சையை எழுதி முடிக்கணும். நீங்கள் முடித்தாதான் அடுத்தது, இது அஸ்திவாரம் இல்லையா? இந்த 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறது அஸ்திவாரம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையினுடைய பேஸ்மெண்ட்டு. இதில் வரக்கூடிய பொதுத் தேர்வில் வரக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு தான் அடுத்து உங்களுடைய வருங்காலம் என்ற பில்டிங் கட்டடத்தை கட்ட முடியும். எனவே இந்த +2ங்கிறது உங்களுடைய அஸ்திவாரம். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், பலமாக இருந்தால் தான் அதுக்கு மேலே நல்ல ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியும். அதனால் மனசு உடம்பு எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சரியாம்மா? இப்போ உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே குறிக்கோள், லட்சியம் +2ல் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி நம்ம நினைத்தபடியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அது ஒன்று தான் இப்போ உங்கள் மனசில் இருக்கணும். வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறலும் உங்களிடம் இருக்கக்கூடாது. இது இந்த ராஜவல்லி மிஸ்ஸோடைய விண்ணப்பம். சரியா? எல்லாம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். வாழ்க்கை என்ன இதோடையா முடிய போகுது? இப்போ தானே தொடங்கி இருக்கீங்க. அதாவது அந்தந்த காலத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போவே எல்லாத்தையும் பார்த்துடணுன்னு சொன்னால் அப்புறம் மீதி இருக்கிற காலத்தில் என்ன செய்வீங்க? போர் அடிக்கும் வாழ்க்கை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்போம் வாழ்க்கையை. இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் கவனிப்போம். சரியா? சரி, இப்போது திருக்குறளில் செய் நன்றி அறிதல் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த 3 பாட்டு, 7வது பாட்டை நடத்த போகிறேன். 6 பாட்டு முடிச்சிட்டேன். இனி 7வது பாட்டை இன்றைக்கி நடத்த போகிறேன். தொடரலாமா? கவனமாக இருக்கீங்களா? கையில் பென்சில் இருக்கா? கவனிங்க. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். திணைன்னா என்ன தெரியும்ல? திணை சின்னதாக இருக்கும். இந்த திணைங்கிறது ஒரு பயிர் வகை தான். அது பயிர் வகை. கேழ்வரகெல்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி திணைன்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப சின்னதாக, கேழ்வரகு மாதிரி தான் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த சைஸை சொல்கிறாரு. அந்த அளவுக்கு சின்ன உதவியாக இருந்தாலும் அதை பனை துணையாக கொள்வார். பனைனா என்னன்னு தெரியும்ல? பனை, பழம், பனை, பனங்காய், நுங்கு, அதுதான் பனை. அது எவ்வளோ பெருசு இல்லையா? சைஸுக்காக சொல்கிறாருமா. செய்கிற உதவி திணையளவு சின்னதாக இருந்தாலும் அதை பனை அளவு பெரிதாக கருதுவார்களாம். யார்? அதனுடைய பயனை தெரிந்தவர்கள். நம்ம என்ன உதவி செய்கிறோங்கிறதுனுடைய பயனை புரிஞ்சவங்க அதை பெருசாக தான் கருதுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது படிப்புனா அதுதான் எல்லாம். கண்கள். கல்வி என்பது 2 கண்ணு மனிதனுக்கு. அந்த கல்வியை மேற்கொண்டு படிக்கணும்னு சொன்னால் ஒரு பண உதவி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்கள செய்யக்கூடியவங்களுக்கு அது ஒரு சின்ன உதவி தான். அவங்கக்கிட்ட லட்சமாக கோடியாக பணம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில 100 இல்லை சில 1000 அந்த பணத்தை கட்டுறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கப்பட போகிறது ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு நாள் வெளியில் கேளிக்கைக்காக வெளியில் போனாங்கன்னா, ஒரு சினிமாக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ போனாங்கன்னா அந்த காசு ஈஸியாக அவங்களுக்கு செலவாயிடும். ஆனால் அதே பணம் இன்னொரு குடியானவனுக்கு அது எப்படி இருக்குது? அது பொக்கிஷம். வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் அந்த பணம். அந்த நேரத்தில் அந்த ஃபீஸ் பணம் கட்டலைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை போயிடும். அவன் தறிகட்டு வேறு ரூட்டில் போயிடுவாங்க, படிப்பை இழந்து. புரியுதா உங்களுக்கு? தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மாறுபடும். ஸோ அவங்க அவங்களுக்கு அது ஒரு சின்ன உதவியாக தான் இருக்கும். ஆனால் உதவி பெற்றவனுக்கு அது பனையளவு உதவியாக தெரியும். காரணம் என்னென்னா, தன்னுடைய வாழ்க்கை பாதை, கல்வியினுடைய பயன் தெரிஞ்சவங்க. அவனுக்கு கல்வியினுடைய பயன் தெரியும். ஸோ அந்த கல்வி பாதையிலிருந்து நாம் மாறுபடாமல் நம்மளை காப்பாற்றின அந்த உதவி பேர் உதவி என்று எண்ணுவார்கள் பயன் தெரிந்தவர்கள். ஸோ நாம் செய்யக்கூடிய உதவி சின்னதாக பெருசா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினே இல்லை. உனக்கு சின்னதுன்னு நினைக்கக்கூடியது இன்னொருவருக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்.
புரியுதா? நீ பேருதவி என்று நினைக்கக்கூடியது மற்றவருக்கு சிறிய விஷயமாக இருக்கும். இப்போ அது கொஸ்டினே இல்லை. திணையளவு பெருசா இல்லை பனையளவு பெருசா உதவிங்கிறது கொஸ்டினே இல்லை. அந்த எதுக்காக செய்கிறோங்கிற பலனை தெரிந்தவர்கள் அதை நிச்சயமாக அந்த நன்றியோடு நடந்து கொள்வார்கள், கண்டிப்பாக உதவியும் செய்வார்கள். பணம் இருக்கிறவன் உதவி செய்வான், பணத்தை பெற்றுக்கொண்டவன் நன்றியோடு இருப்பான். அவ்வளோதான் விஷயங்க. ஸோ நம்ம சைஸை வச்சோ இல்லை நம்ம செய்யக்கூடிய உதவியினுடைய தன்மையை பொறுத்தோ கிடையாது. உதவி என்பது உதவி தான். அது காலத்தோடு செய்யணும், நேரத்தோடு செய்யணும். அந்த உதவி அந்த நேரம் அங்கே கிடைக்கணும். அதுதான் முக்கியமே தவிர அது சின்ன உதவியா பெரிய உதவியா என்பதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல இந்த உயிர் பெருசு அப்படின்னா அதுதான் பயன். உயிரினுடைய வேல்யூவை தெரிஞ்சவன் உயிருக்கு போராடக்கூடியவனை ஒருத்தனை சும்மா விட்டுட்டு போக மாட்டான் உதவி செய்யாம. புரியுதா? ஒருத்தன் படிக்கிறதுக்கு பணம் கட்ட முடியாமல் படிப்பை நிறுத்த போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியினுடைய அருமையை தெரிந்த ஒருவன் போனால் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை கடந்து போக மாட்டான். எப்படியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த கல்வியை பெற செய்யணும்னு தான் நினைப்பான். அதுதான் பயன். ஸோ உதவி நீ செய்யக்கூடிய உதவி சின்னதா பெருசா அப்படிங்கிறது கிடையாது. அது எத்தகைய தன்மை உடையது என்பதை பொறுத்து அதன் பயன் கருதி தான் ஒருவனுக்கு அந்த உதவியை நாம் செய்கின்றோம் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அடுத்த பாட்டுக்கு போலாமா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. மனப்பாட பாட்டு இது. நன்றி மறப்பது நன்றன்று. என்னைக்குமே அதை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டார் வள்ளுவர். சின்ன உதவியோ பெரிய உதவியோ எதுவாக இருந்தாலும் நன்றியை மறக்கக்கூடாது. நம்ம அந்த கிராட்டிடியூட் இருக்கணும். நமக்கு இதை செஞ்சாங்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் அது இல்லவே இல்லைம்மா. அதாவது என்னைக்கோ ஒருத்தர் யாரோ செஞ்ச உதவியை சின்ன உதவியை மனசில் வச்சுட்டு பிற்பாடு அவங்க நமக்கு தீமையே செஞ்சாலும் அந்த ஒரு உதவியை வச்சுட்டு அவங்கள நம்ம மன்னிச்சிடணும் அப்படின்னு இதே வள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இல்லையா? அது மாதிரி நன்றி அப்படிங்கிறத மனசுக்குள்ள நாம் என்னைக்குமே மறக்காமல் வச்சுருக்கணும். அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ நன்றி மறப்பது நல்லதே கிடையாது. நன்றி கட்டத்தனம் இட்ஸ் அ சின். ஒருவர் செய்த உதவி சின்ன உதவியோ பேருதவியோ காலத்தோடு நமக்கு கிடைத்த அந்த உதவி அதை பிடிச்சி நம்ம மேலே வந்திருப்போம். ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள மறந்துடுவோம். அது நன்றி கெட்டத்தனம். அதை தப்பு இல்லை தவறுன்னெலாம் சொல்ல மாட்டோம். பாவம். இட்ஸ் அ சின். கண்டிப்பாக அதுக்கு தண்டனை உண்டு. கண்டிப்பாக அதுக்கு தண்டனை உண்டு. அது பாவம். எதிராளி அதை எதிர்பார்க்கலை, அதை எதிர்பார்த்து செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அது அவங்களுடைய பெருந்தன்மை. ஆனால் உதவி பெற்றவன் கண்டிப்பாக நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அது நமக்கு நன்மை தராத விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை அன்னைக்கே மறந்துடணுமா. அதை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு பேக்கேஜ் வச்சுக்கிட்டே போகக்கூடாது. அப்படி வச்சா பழி உணர்வு வரும். அடுத்தது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும். வேண்டாம். அப்புறம் அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ நாம் அதை அன்றைக்கே மறந்துடணும். நான் எப்போவுமே என்னுடைய மாணவர்கள்கிட்ட சொல்லுவேம்மா, அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அன்னைக்கு ராத்திரி படுக்க போகும்போது டப்புன்னு கண்ணை மூடி தூங்கிடாதீங்க, இல்லை மொபைலை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது, நிகழ்வுகள் என்ன, நீ என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறை கண் முன்னாடி ஓட்டி பாருங்க. இதில் நீ நல்லவா நடந்திருந்தேன்னு சொன்னால் ஒரு சபாஷ் போட்டுக்கோ உனக்கு நீயே. இல்லை இந்த இடத்துல நம்ம வேறு மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அடுத்த நாள்லேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணு. இது நான் எப்போவுமே என் மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். நானும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. அதை விட மேன்மையானது என்ன, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நமக்கு பிடிக்காத மன வருத்தத்தை கொடுத்த விஷயங்கள், நமக்கு மனவேதனையை கொடுத்த விஷயங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா அதை அன்னைக்கே கிளென்சிங் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். மனசில் உள்ள குப்பைகளையெல்லாம் அன்னன்னைக்கே தூக்கி வெளியில் போட்டுருங்க. இல்லைன்னா உள்ளே இருந்தால் அது நாற்றம் தான் அடிக்கும். குப்பையை சேர்த்தா அது நாற்றம் தான் அடிக்கும் இல்லையா? அதனால் மனசு குப்பை கூடையாக மாற்றிடாதீங்க.
நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் பதிய வைங்க. கெட்ட விஷயங்களெல்லாம் தூக்கி அன்னைக்கே கிளென்சிங் பண்ணிவிடுங்க, தூக்கி சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தமாக வலிச்சு வெளியில் இறஞ்சிருங்க. அதை திருப்பி நினச்சி பார்க்காதீங்க. யாராவது வெளியில் கிடக்கிற குப்பையை திருப்பி தூக்கி கூடையில் போடுவாங்களா? அதே மாதிரி தான் மனசை குப்பைக்கு கூடையாக்காதீங்க, பூக்கூடையாக்குங்க. இதை நான் எப்போவுமே சொல்கிறது தான், அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். புரியுதா? ஸோ நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை அன்னைக்கே மறந்துடுங்க. மறந்துட்டோன்னா மன்னிச்சிருவோம். நடந்த விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மன்னிச்சிடுவோம். கேரி ஆன் பண்ணாதீங்க. அதனால நஷ்டம் நமக்கு தாம்மா, அவங்களுக்கு இல்லை. அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மனசு குமைஞ்சு நிம்மதி இல்லாமல் தூக்கம் கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்னு பல வார்த்தைகளை தேட வேண்டியது தான். நாம் அது நிம்மதி இல்லாமல் அலைவோம். தேவையாது? உதவியும் செஞ்சுக்கிட்டு அவன் என்னை மதிக்கலையேன்னு அவனையே நினச்சிக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு அலையிறது தேவையா? ஸோ நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மனசுலேயோ அறிவுக்கோ கொண்டு போகாதீங்க, புத்திக்கு கொண்டு போகாதீங்க, மனசுக்கு கொண்டு போகாதீங்க. அதை அன்னைக்கே மறந்துடுங்க. இது வள்ளுவர் பெருந்தகை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. சரியா? அடுத்த பாட்டு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. கடைசியில் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார். ஒரே கருத்தை தானே 10 பாடலில் சொல்கிறாரு. ஆனால் ஒன்றை மிரட்டி சொல்லுவார், ஒன்றை கெஞ்சி சொல்லுவார், ஒன்று அறிவுரை மாதிரி சொல்லுவார். கடைசியில் ஒரு மிரட்டுவார் வள்ளுவர். அவருடைய பாணி எது? அது மாதிரி தான். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். எந்த நன்றியை நீ மறந்தாலும் நமக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனால் செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை. ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவியை நம்ம மறந்தோன்னு சொன்னால், இது யாருக்கு? நான் சொன்னால எதிர்பார்ட்டி. செஞ்ச நன்றியை மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொன்னால எதிர்பார்ட்டி. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் தான் இது. வள்ளுவர் ஒரு வெளியில் உட்காந்துருந்து ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் எல்லாரையும் பார்த்து தான் அவர் பேசுகிறாரு. அவர் நம்ம குரூப்புக்கு உள்ளே கிடையாது. அவர் வெளியில் இருந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவுரையை சொல்கிறாரு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒரு பக்கம் நன்றியை மறக்காதேங்கிறாரு, நன்றி அல்லது அன்னைக்கே மறந்துருங்கிறாரு. இங்கே என்னென்னா நன்றி மறந்தா உய்வில்லைங்கிறாரு. முரண்பாடாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நன்றி மறந்தவங்களுக்கு இந்த பாட்டு, உதவி செய்கிறவங்களுக்கு அந்த பாட்டு. அவருக்கு எல்லா மனிதர்களும் ஒன்று தான். ஸோ யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். இது யாருக்கு? நன்றி கெட்டவங்களுக்கு சொல்கிறாரு. சின்ன உதவியோ பெரிய உதவியோ நீ நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு மோட்சமே கிடையாது. அதிலிருந்து நீ விடுபட, அந்த பாவத்திலிருந்து உய்வில்லைன்னா விடுபடவே முடியாது. நீ என்ன குற்றம் செஞ்சாலும் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் நன்றி மறந்தாச்சுன்னா அந்த பாவத்திலிருந்து நீ விடுபடவே முடியாது அப்படின்னு மிரட்டுறார் நன்றி கெட்டவங்களை பார்த்து. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு. யார் செஞ்ச நன்றியை மறக்கிறாங்களோ அவங்களுக்கு விமோசனம் என்பதே இல்லை என்று ஒரு மிரட்டுறாரு. யாருக்கு? நன்றி கெட்டவங்களை பார்த்து. நமக்கு என்ன சொல்கிறாரு? நீ எதை பற்றியுமே பலன் கருதாமல் நீ உதவி செய், அதுதான் உனக்கு நன்மை தரும் அப்படிங்கிறாரு. அது யாரிடமிருந்து என்றால் இந்த சக மனிதர்களிடம் இருந்து இல்லை, ஆண்டவன்கிட்ட இருந்து, கடவுள்கிட்ட இருந்து நமக்கு நன்றி வரும், நமக்கு உதவி வரும். சக மனிதர்கள்கிட்ட சில சமயம் சக மனிதர்கள் மூலமாக நமக்கு அதை செய்வார். ஆனால் அதை இயக்குவது யாரு? ஆட்டிவிப்பார் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா. அங்கேருந்து ஆட்டிவித்து கொண்டு இருப்பவன் இறைவன். அவன் அனுப்புவான், இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் நமக்கு உதவிக்கு அனுப்புவான். அதனால தான் உன்னை பலன் கருதாமல் நீ உதவி செய். அங்கே தேவை உதவி மட்டும்தான். பலனெல்லாம் நீ யோசிக்காத, அது தானாக உன்னை சேரும். அது வேறு இடத்துல இருந்து வருது, இவங்கக்கிட்ட இருந்து வரல. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் மனசை சுத்தமாக வச்சுருந்து உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையை மட்டும் வளர்த்துக்கிட்டு மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என் அருமை மாணவர்களே. இத்தோடு இந்த காணலாம் கற்கலாம் காணொளியை நான் முடித்துக்கொள்கிறேன். இனி அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.